சரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன் அன் எக்ஸாமினேஷன் 35% ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாஸ்ட் அண்ட் 450 ஃபெயில்டு. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் அப்பியர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன்? ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்களில் 35 பேர் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள், மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்களில் தேர்வு எழுதிய மாணவர்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் தெரியாது இல்லையா, அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஓகேவா, அப்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தெரியாது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 35% பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது ஃபெயிலோட இது டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 35% பாஸ்னால் ஃபெயில் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? பாஸுக்கு போன மீதி தானே ஃபெயிலாக இருப்பாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்? 65%. ஓகேவா. ஸோ ஏன்னா இங்கே ஃபெயில்டுன்னு கொடுத்ததுனால தான் நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா. ஒருவேளை பாஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக 35% ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்கலாம். பட் ஃபெயில்டுன்னு கொடுத்தனால ஃபெயில் பர்சன்டேஜ் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா மொத்தம் பாஸ் ஆனது 35%னால் கண்டிப்பாக ஃபெயில் ஆனது 65% தான் இருப்பாங்க. ஸோ 65% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் 65% வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 455 கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போது 455 into 100 divided by 65. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைமு 3 டைம்னு வரும். இங்கே பண்ணிங்கன்னா 91 வருது. 13 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 டைம்ஸ்னு வரும். அப்போது எக்ஸ் இன்ட்டு 700னா 700 நம்மோட ஆன்சர். ஓகேவா. டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர்? 700.